காய்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இந்த பெயினுக்கு வந்து அவுட்லைன் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த பிளாக் பென்னால் ஸ்கெட்சிங் பண்ண போகிறோம். வாங்க நல்லா ஐஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று நைட்டே அவுட்லைன் முடிச்சிட்டேன். இன்றைக்கி நைட்டு தான் இதே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் வந்து நம்ம வந்து ஸ்கெட்சிங் கொடுத்தாச்சு. அடுத்தது மேலே அப்படியே ஒரு 1K லைக்ஸ் வந்துருச்சுன்னா பரவாயில்ல கைஸ். யாரும் கொஞ்ச நேரம் சப்போர்ட்டே பண்ணுறதில்ல எனக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக்கை திருத்தியாச்சு. அவ்வளோதாங்க, ஃபேஸில் பாதி முடிச்சாச்சு. அதனால் வீடியோ போடல, பாதி மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடாமல் விட்டுட்டேன். அப்புறம் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று அவுட்லைன் போட்டது வீடியோ எடுத்து வச்சுருப்பேன், அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டுடுறேன். பாதி ஃபேஸ் முடிச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ட்ராயிங் வந்து திக்காக தெரியும், நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, மேலே அவுட்லைன் போட்டுடலாம். நம்ம ஹேரில் வந்து ஸ்கெட்சிங் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஹேரில் ரைட் சைடு வந்து பாதி முடிச்சிட்டோம். இப்போ வந்து அப் சைடு பார்க்கணும். ட்ராயிங்னால் நம்ம என்றைக்கும் பொறுமையாக தான் பண்ணணும். அப்போ தான் அதோட ரிசல்ட் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ வந்து நான் ஹேரும் முடிச்சிட்டேன். கீழே இருக்கிற ஹேர்ஸ் கீழே தொங்குது இல்லையா, அதை மட்டும் இப்போ பண்ணணும். இருங்க, இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க. கீழே இருக்குது இப்போ. போட்டு அவ்வளோதான். வந்து கீழே ட்ரெஸ் இருக்குதுல்ல, அக்காச்சுக்கு ட்ரெஸ், அதில் இங்கே ஒரு கோடு இழுத்து விட்டுருக்கோம். இங்கோட போட்டாச்சா. உங்களுக்கு பிடிக்கணுன்னா இப்படி ஒரு கோடெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. ஹேருக்கு அது கரெக்டாக இருக்கும். பட் மேலே இன்றைக்கி பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த இங்கே கரெக்டாக வந்துச்சு. நம்மளுக்கு ஷோல்டர் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஃபைனல் ரிசல்ட் வந்து இதாங்க. ஃபைனல் ரிசல்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த என்னால் ட்ராயிங் பண்ணணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.